எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட் அண்ட் சப்ளிமெண்ட்ரி டீட் இது 2 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அமெண்ட்மெண்ட்னா என்ன, இந்த சப்ளிமெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு சப்ளிமெண்ட்ரி டீட் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் அமெண்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது, அமெண்ட்மெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு சப்ளிமெண்ட்ரினும் போட முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் முக்கியமான ஒரு கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வரும். எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது நம்ம பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஒரு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு புதுசாக நீங்கள் வந்து ஒரு டீலை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம். அதாவது ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன் வேலையில் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இன்னுமே இது பெனிஃபிட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கும் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் யார் இதில் கையெழுத்து போட்டால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் செல்லும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது முன்னாடியே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ அது மேலோட்டமாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு டீடு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அந்த டீடு தான் உங்களுக்கு மூலாதாரமாக இருக்க போகுது. அந்த டீடில் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாருக்கு கொடுத்துருக்கோம், அதாவது மேனேஜிங் ட்ரஸ்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கீங்களா, இல்லை கூட இருக்கிற ட்ரஸ்டஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்களா? மேனேஜிங் ட்ரஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த சோல் சிக்னேட்ரியோட இது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மேனேஜிங் ட்ரஸ்ட்டு மட்டும் கையெழுத்து போட்டால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் செல்லும், ரெஜிஸ்டர் பண்ணலாம். வேறு அந்த அமெண்ட்மெண்ட்டோ சப்ளிமெண்ட்ரியோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எல்லா ட்ரஸ்ட்டுக்குமே நீங்கள் பிரித்து கொடுத்துருக்கீங்க அந்த ரைட்ஸ் என்னும்போது எல்லாருமே கையெழுத்து போட்டால் தான் செல்லும். ஸோ இது வந்து இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேலோட்டமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அமெண்ட்மெண்ட் சப்ளிமெண்ட்ரி டாபிக் கூட போகலாம். இந்த அமெண்ட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களே, ஒரு டீடு நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அந்த டீடில் மொத்தமாக அந்த டீடுக்குள்ளே நீங்கள் போட்டிருக்க எல்லா கிளாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நீங்கள் மாற்றுறதுக்கு உண்டான ஒரு டாக்குமெண்ட் தான் அமெண்ட்மெண்ட். அதாவது டேரெக்டாக வந்து ஒரு டீடியை நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் அமெண்ட்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டீடில் வந்து நீங்கள் சில மெம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க, அந்த மெம்பர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு புது மெம்பர்ஸை நீங்கள் உள்ளே போடணும்னு நினைப்பீங்க. அந்த ஒரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டீடியை நீங்கள் மாற்றுறீங்க. ஆல்ரெடி ஒரு டீடில் நீங்கள் போட்டு இப்போ ரெஜிஸ்டர் பண்ண ஒரு டீடில் அந்த மெம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு மெம்பர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த டீடில் இருக்கிற ஒரிஜினல் கண்டென்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு புது கண்டென்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து அமெண்ட்மெண்ட்டு தான் நீங்கள் போடணும். ஸோ அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன். அப்படி நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி உங்கள் ட்ரஸ்ட்டில் இருக்கிற 2 பேரை நீங்கள் தூக்குறீங்க, அவங்கள ரிமூவ் பண்ண போகிறீங்க, அவங்க இன்ஆக்டிவாக இருக்காங்க, அவங்கள ரிமூவ் பண்ணிவிட்டு புது மெம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணும்போது நீங்கள் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி அதாவது எப்படி பாஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குரூப் டிஸ்கஷன் ஒன்று நடத்துவீங்க, அதர் மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு குரூப் டிஸ்கஷன் நடத்திட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவீங்க. அந்த ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி ஒரு அமெண்ட்மெண்ட்டாக டிராஃப்ட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ அந்த 2 பேர் இதுக்கு ஒத்துழைக்க மாட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோல் சிக்னேட்டரியே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மட்டுமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு அவங்கள ரிமூவ் பண்ணி புது மெம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. அப்படி இல்லை அவங்களுமே இதில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் மாதிரி கொடுத்தோ நீங்கள் பண்ணலாம். இல்லை அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியரில் அவங்கள வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணுற மாதிரியோ நீங்கள் பண்ணலாம். அதாவது நான் வந்து இதுலேருந்து பதவியிலேருந்து விலகிக்கிறேன், இதுமாரி இதுக்குள்ளே நான் வரமாட்டேன்னு சொல்லி ஒரு ரெசிக்னேஷன் மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ரெசிக்னேஷன் லெட்டர் மாதிரி கூட நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் ஒன்று கொடுத்துட்டு புது மெம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் தான் ஒரு ஃபுல்லாக அத்தாரிட்டியாக இருக்கீங்க, நீங்கள் தான் சிக்னேட்டரியாக இருக்கீங்கன்னா நீங்களே அவங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு புது மெம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா அதிகாரமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து அமெண்ட்மெண்ட்டுக்கு உள்ளானது. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ஒரிஜினல் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு புது கண்டென்ட்டை உள்ளே ஆட் பண்ணுறது, அதாவது ஒரிஜினல் டீடியை ஓவர் ரைட் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த அமெண்ட்மெண்ட் டீடு. அப்போ சப்ளிமெண்ட்ரினா என்ன அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரியில் வந்து புது கண்டென்ட்ஸை நம்ம ஆட் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டை ஓவர் ரைட் பண்ணாமல் புது கண்டென்ட்ஸை நம்ம உள்ள ஆட் பண்ணுவோம். இது எந்த இடத்துல உங்களுக்கு பயன்படும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ATG டோல்லிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, கம்பல்சரி ATG டோல்லே ஃபைனல் ஆர்டர் போனீங்கன்னா ப்ரொவிஷனலுக்கு உங்களுக்கு கொரிஸ் வந்துருக்காது. ஃபைனல் ஆர்டர் போகும்போது ஏகப்பட்ட கொரிஸ் வரும். அந்த கொரிஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில கொரிஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த கொரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ரி போட்டு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும் தான் முடியும். அதாவது அமெண்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய வரும், சப்ளிமெண்ட்டும் பண்ண வேண்டிய வரும். ஏன் வரும்னா அமெண்ட்மெண்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது தப்பாக நீங்கள் ஏதாச்சும் சில கிளாஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க, சில டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க, அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வரும். அந்த இடத்துல அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அமெண்ட்மெண்ட் போடுவீங்க. சப்ளிமெண்ட்ரி எதுக்கு உதவுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி முக்கியமான ஒரு லைன்ஸு, ஒரு டாபிக்ஸ், ஒரு ஹெட்டிங்ஸை நீங்கள் போடாமல் உள்ளே விட்டுருப்பீங்க, சில கிளாஸஸ் ஆட் பண்ணாமல் போட்டிருப்பீங்க, அப்ஜெக்டிவ்ஸில் சிலது ஆட் பண்ணாமல் போட்டிருப்பீங்க. அப்போ புது கண்டென்ட்டை உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி டீடு போடுவீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியும் உங்களுக்கு அமெண்ட்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சப்ளிமெண்ட்ரினா என்னன்னா, புதுசாக ஒரு கண்டென்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்கிறத ஓவர் ரைட் பண்ணாமல் புதுசாக நீங்கள் ஆட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது சப்ளிமெண்ட்ரி. ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டை ஓவர் ரைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்.
இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன சர்வீசஸ் என்ஜிஓஸ்க்கும் கம்பெனிஸ்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோன்றது. தெரியாதவங்க ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு என்ஜிஓ சம்மந்தமாக கம்பெனி சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி, எந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். தேங்க்யூ ஸோ மச்.